நண்பர்களுக்கு வணக்கம். எம்எஸ்சிஆர்டி யூடியூப் சேனல் பண்ணுறோம். நண்பர்களே, நம்ம யூடியூப் சேனலில் வந்து நம்ம போர்டு வந்து நிறைய சர்வீஸ் பண்ணுற மாதிரி நம்ம போட்டிருந்தோம். அதை பார்த்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு நண்பர் வந்து இதன் போர்டு அனுப்பிச்சிருக்கு. இப்படி சில வந்து பார்த்திங்கன்னா இது போர்டு தனியாக இருக்குது. இதுலேருந்து ஸ்பேர்லாம் கழட்டிட்டு அப்படியும் முடிஞ்சு இதுவும் ரெடி பண்ணி தர முடியுமான்னு கேட்டிருந்தேன். அப்படியே ஒன்றும் பிரச்சனை அனுப்புன்னு சொல்லியிருந்தேன். அவர் அனுப்பியிருக்கு. அப்படியே இது ஏற்கனவே நம்மக்கிட்ட இது மாதிரி சர்க்கியூட்டெல்லாம் இருக்கும், பிசிபிள் இருக்கும். அதை வச்சு கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், அது வந்து இப்போ புதுசு அனுப்பிச்சிருக்கு. அப்படி அவர் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அது சால்கான். இந்த சால்கான்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த சக்தி மாதிரி ஒரு டிசைன் வரும். அதுக்காக நான் போட்டு இது வந்து ஒரு சேனல் ஒர்க் ஆகலைன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கு. அப்படி அதுவும் பார்த்துடலாம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த நியோ இந்த பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது ஒர்க் ஆகலன்னு சொல்லியிருந்தபடி சவுண்டு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் எழுதியிருக்கு. அப்படி இதுவும் செக் பண்ணிடலாம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா இது ஒரு ஃபுல் கிட்டு. இது இவரே கழட்டி ரெடி பண்ணியிருக்கு. அப்படியே ட்ராக்லாம் கட் ஆகிருக்கு, உறிஞ்சிருக்கு. இதுக்கு ஏதாவது நாம் மாற்று ஏற்பாடு பண்ணணும். இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் கழட்டிட்டு அப்படி 10, 13 இதெல்லாம் இல்லை நம்மக்கிட்ட. ஆனால் ஆக்சுவலி அவருக்கு வந்து வேறு மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கணும். அது நான் பின்னு எந்த அளவுக்கு வருதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இன்புட்டு அவுட்புட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம சர்க்கியூட் வச்சு ஆல்ட்ரு பண்ணிடலாம். இது மட்டும் இன்றைக்கி சர்வீஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துடலாம். அவர் வந்து 5 போட்டு அவர் ட்ரை பண்ணியிருக்க. அப்படி பட் அவரால் முடியல, அதனால கொடுத்து அனுப்பிச்சிருக்க. அப்படி தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க. இது எம்எஸ்சிஆர்டி யூடியூப் சேனல் பண்ணாரோம். உங்களுக்கு இது மாதிரி எதாவது ஃபால்ட் இருந்தால் சொல்லுங்கள். ஏன்னா நான் வந்து கண்டினியூஸாக வீடியோ போடும்போது அது ரெடி பண்ணுறதுலாம் கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் நம்மளை வந்து கண்டினியூஸாக வீடியோ போட முடியாது. இது என்னென்னு ஃபால்ட்டு ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க. முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேர் பார்க்குறீங்க, முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஓகேன்னா ஃப்ரெண்ட்ஸு 4 பேர் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. இப்போ வந்து இது 2 சர்வீஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இது செக் பண்ணிவிட்டு என்னென்ன ஃபால்ட்டுன்னு பார்த்துட்டு, ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இதெல்லாம் வந்து ஒரு வீடியோ ஷூட் பண்ணணுன்னா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். ஃபஸ்ட்டு இது வந்து என்னென்னு பார்த்துடலாம். பார்த்துட்டு உங்களுக்கு வந்து அடுத்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னென்ன ஃபால்ட் ஆச்சு எது மாற்றன்றது உங்களுக்கு ஃபுல் வீடியோ அனுப்பிடுறேன். ஓகேங்களா? தேங்க்ஸ் நண்பர்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் எல்லாம் ஃபினிஷ் ஆகிடுச்சு. அவர் வந்து 4 போர்டு கொடுத்துருந்தா. அப்படி 4 பார்த்திங்கன்னா ஒன்றும் ரெடி பண்ண முடியல. பார்த்திங்கன்னா ரெடி பண்ண முடியல. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா ட்ராக் அது மிஸ்டேக் ஆகுது. எந்த பொருள் புதுசாக இதெல்லாம் போட்டாலுமே ஃபால்ட் ஆகுது. இதுவும் செக் பண்ணி பார்த்து நல்லாயிருக்கு. பட்டு இது வந்து லேட் ஆகும்னு சொன்னால் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ரிட்டன் அனுப்பிச்சிடுன்னு சொல்லிட்டு. அப்படி இப்போ வந்து இதை ரிட்டன் அனுப்பிச்சிடலாம். இது ஒன்று மட்டும், இது இந்த சேனல் ஒர்க் ஆகுது. இது ஒன்று மட்டும் ஃபால்ட்டு, இது எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சால்கானில் வந்து சிங்கிள் சேனல் ஃபால்ட் இருந்தது. அப்படி இந்த எல்இடி மீட்டரையும் பார்த்தாச்சு. பாருங்கள், இந்த ஸ்டேஜ் ஃபுல்லாகவே இதெல்லாம் ஃபுல்லாக ஃபால்ட்டு. இது எல்லாமே ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. இது பார்த்திங்கன்னா இந்த ஆடியோ இந்த மாடல் பொறுத்த வரைக்கும் சின்ன ஃபால்ட்னா தான் டோட்டலாகவே எல்லாமே பிரச்சனை ஆகிரும். நல்ல வேலை அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 5200 மட்டும் மாஸ்பெட்டு டிரான்சிஸ்டர் மட்டும் எதுவும் ஆகலை. மற்றபடிக்கு ஒன்றும் சின்ன டிரான்சிஸ்டர் இது 2 ப்ளஸ் இது சின்ன BD139 140 இது எல்லாமே டோட்டலாக மாற்றி வச்சு டிரைவர் செக்ஷனில் 5200 1943 மட்டும் நல்லா இருந்தது. இந்த எல்இடி ஒன்று மாற்றிருக்கு. இந்த அந்த 560 ரெசிஸ்டன்ஸ் மட்டும் ஒன்று போயிருந்துச்சு. மற்றபடிக்கு எல்லாமே ஓகே, நல்லாயிருக்கு. இது வந்து ஒர்க் முடிஞ்சிடுச்சு. இது வந்து கொடுத்துடலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 டிரான்சிஸ்டர் ப்ளஸ் BD139 140 7 டிரான்சிஸ்டர் மாற்ற வேண்டியது வந்துச்சு. 7 டிரான்சிஸ்டர் மாற்றியாச்சு. 5200 மட்டும் நல்லா இருந்தது, அதனால் அப்படி ரிட்டர்ன் பண்ணிட்டோம். அப்படி கொடுத்துடலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் கொடுக்கும்போது எம்டி போர்டு தான் கொடுத்துருந்தேன். அப்படி அவர் சர்க்கியூட்டு நம்மக்கிட்ட இல்லை, சிலதெல்லாம் பார்த்து நாமளே ஆர்டர் பண்ணி இது செக் பண்ணிட்டோம். இப்போ இது இப்போ ஒர்க் ஆகுது. பார்த்திங்கன்னா அந்த 5200 பார்த்திங்கன்னா அது போர்டில் ஒன்று போட்டிருந்தேன். அப்படி இந்த போர்டு போட்டிருந்தேன். அப்படி அதை எடுத்து இது போட்டாச்சு. இது வந்து 5200 ஒர்க் இல்லை. அது இல்லாத பார்த்திங்கன்னா இந்த கெப்பாசிட்டரு ப்ளஸ் இங்கே ஒரு கெப்பாசிட்டரு, அது இல்லாமல் 2 டிரான்சிஸ்டர் மாற்றிருக்கு. இப்போ இது வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இதுக்கு வந்து சில ஆல்ட்ரு பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு வேறு ஆல்ட்ரு பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது 2 நல்லா ஓவர் ஹீட் இருந்தது. அதிகமாக ஹீட் இருந்ததுனால தான் சரி வேணாம், இது செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வழக்கமாக நம்ம ஆல்ட்ரு பண்ணுற மாதிரி BD139 140 போட்டால் ஹீட் அதிகமாகலை, மீடியமாக தான் இருக்குது. ரிசல்ட் நல்லாயிருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. பாட்டு கேட்டு பார்த்துட்டேன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கியூட்டில் ஒரு ஃபால்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த ஃபால்ட் ரெடி பண்ணிவிட்டேன். சவுண்ட் நல்லா வருது, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
இது வந்து ஒர்க் கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா அவர் கொடுத்துருந்த வீடியோ எனக்கு சவுண்டு கரகரன்னு அரைக்கிற மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே வந்து செக் பண்ணும்போது போர்டு நல்லாவே இருக்குது. அதனால் இது எதுவும் பண்ணலை. இதை அப்படியே கொடுத்து அனுப்பிச்சிடலாம். நான் செக் பண்ணி பார்த்தோம் போர்டு நல்லா இருக்குது. அவங்க சைடு ஏதாவது இது ஆடியோ இன்புட்டில் எதாவது ஃபால்ட்டாக இல்லை எர்த் ப்ராப்பராக கொடுக்கல என்னவோ தெரியல. நம்மக்கிட்ட வந்து செக் பண்ணும்போது கரெக்டாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் ரிட்டன் அப்படியே அனுப்புகிறோம். இது வந்து ஒர்க் இல்லை. இது ரெண்டு மட்டும் தான் ஒர்க்கு. 2 மட்டும் ஒர்க்கு. 2 இன்றைக்கி பார்சல் அனுப்பிச்சிடலாம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இது வந்து போர்டு ஃபைலரு. இந்த போர்டு ஃபைலர்னால் மாற்ற முடியல. டைமிங் தேவைப்பட்டது. அவர் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரி ரிட்டர்ன் அனுப்பிச்சிடணும்னு சொல்லிட்டு இப்படி. ஏன்னா அந்த எல்லாமே மாற்றியாச்சு. சில அப்பயும் ஒர்க் ஆக மாட்டேது. சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் இல்லை ஜீனரு அது ஏதாவது ஃபால்ட்டாக என்னன்னு சொல்லி செக் பண்ணணும். செக் பண்ணி பார்த்துட்டு சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ரிட்டர்ன் அனுப்பிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அப்படி. ஏன்னா இந்த டிரான்சிஸ்டர் நம்மக்கிட்ட இல்லை, அதுக்கு தகுந்த மாதிரி வேறு தான் ஆர்டர் பண்ணணும். அதனால சரி வேணாம் ஒன்றும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு ஒர்த்து இல்லை போர்டு. ரிட்டர்ன் இது அனுப்ப போகிறோம். இப்போ ஒர்க் பண்ணது 2 தான். இப்போ நீங்கள் வந்து ரிட்டன் கொரி அனுப்பிச்சிடலாம். அவருக்கு பார்த்து பேசி என்ன ரேட்டுன்னு சொல்லி கேட்டுட்டு ஒன்றும் இல்லை. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஸ்பேர் வாங்கணுமோ அதுக்கு மட்டும் மாற்றுறோம். மற்றபடிக்கு ஒன்றும் இல்லை. இதுதான் வந்து ரேட் அதிகம். இதில் வந்து கம்மி தான். 2 கெப்பாசிட்டரு ஸ்பேரு. இது வந்து பார்த்திங்கன்னா இது சர்வீஸ் சார்ஜ் ப்ளஸ் ஸ்பேர், அவ்வளோதான். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க நண்பர்கள். உங்களுக்கு ஏதாவது போர்டு சர்வீஸ் பண்ணணுன்னாலையும் கான்டாக்ட் பண்ணுங்கள். இது எம்எஸ்சி ஆடியோ யூடியூப் சேனல் பெண்ணாகிறோம். உங்களுக்கு கீழே நம்பர் தரேன். உங்களுக்கு வேறு ஏதாவது புதுசாக போர்டு வேணும்னாலும் சொல்லுங்கள், ஆர்டர் பண்ணி தரோம். இல்லை சர்க்யூட் வேணுனாலும் சொல்லுங்கள், ஆர்டர் பண்ணி தரோம். பாருங்க, இது ஒருத்தர் சர்க்யூட் கேட்டிருக்கு. இப்படி சர்க்யூட் போட்டிருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஸ்பேர் கம்மியாக தான் இருக்கும். இதுதான் சர்க்யூட் சிம்பிளாக 100 வாட்ஸ் கேட்டிருந்த அப்படி 1941 5198க்கு போட்டிருக்கோம். ரிசல்ட் நல்லாயிருக்கு. இது மாதிரி ஏதாவது உங்களுக்கு சர்க்யூட் டிசைன் பண்ணணும்னு சொல்லுங்கள், பண்ணித்தரோம். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க நண்பர்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.